வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் இயல் 5ல் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு கல்வி அப்படிங்கிற உரைநடையை இன்றைக்கி நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய நுழையும் முன் செய்திகளை பாருங்கள். ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறையில் உச்சங்கள் இருக்கும். அதாவது ஒரு துறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஈடு செய்யக்கூடியதான செய்திகள் மற்ற துறைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. கண்டிப்பாக ஒவ்வொரு மொழியில் இருக்கக்கூடியதையும் எல்லா மொழிகளுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது நம்முடைய மொழிபெயர்ப்பு. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. கண்டிப்பாக மொழிபெயர்ப்பால் மட்டும்தான் நம்மளுடைய அறிவை நாம் பட்டை தீட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு நூல் பற்றிய அட்டை பகுதியை பாருங்கள். இது டேனிஷ் கிறித்துவ நிறுவனத்தால் 1723ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல் அப்படின்னு சொல்லி இந்த நூலை உங்களுக்கு காட்சியாக வச்சுருக்காங்க. மேலும் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா அப்படிங்கிறவர் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்ட அனுபவங்களை மற்ற மொழிகளுக்கு கொண்டு செல்வதே மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மொழி பலம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மூக்கு ஜெகநாத ராஜா அப்படிங்கிறவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரு மொழி வளம் பெறணுன்னாலும் உலகத்தோடு உறவு கொள்ளணும் அப்படின்னாலும் மொழிபெயர்ப்பு ரொம்ப அவசியம். நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும். மொழிபெயர்ப்பு இல்லைன்னா அந்த மொழியும் அந்த நாகரிகமும் வளர்ச்சி அடைவதில் கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்போட தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியத்தில் மரபியல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. இன்றைக்கு மட்டும் இல்லை, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாபாரத காலத்திலேயே இந்த மொழிபெயர்ப்பு இருந்ததுக்கான ஆதாரம் நம்மளுடைய தமிழில் இருக்குது. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. வடமொழிகளில் மட்டும்தான் இந்த மொழிபெயர்ப்பு நடைபெற்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தமிழ் மொழியிலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு. இதுவும் பிற மொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் படுத்தியமை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வெள்ளி பாரதம் ஆகிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் இது எல்லாமே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் இருந்த நூல். அதை நாம் மொழிபெயர்த்து தான் நம்மளுடைய மொழிகளில் இன்றைக்கி போற்றி காத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு தேவை. மொழிபெயர்ப்பு எதற்காக தேவைப்படுகிறது? மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம நாட்டோட முதல்வராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், மற்ற நாடுகளோட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலே இந்த மொழிபெயர்ப்பு தான். அப்படி இந்த மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னா ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற செய்தி இதில் சொல்லியிருக்காங்க. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. சரிங்களா? நாட்டை இணைக்கணும்னா என்ன தேவை? எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செயல்பட்டன.
இந்த ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வரணும்னா மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியான சிந்தனைகள் கருத்துகள் உடையவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு பல மொழிகள்லேயும் இருக்கக்கூடிய நூல்கள் கருத்துக்களை எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதமாக கொண்டு வரணும். அதற்கு இந்த மொழிபெயர்ப்பு தான் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். உலக போரின் போது அமெரிக்கா சரண் அடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்புவதாகவும் அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்டு என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். சரிங்களா? இப்போது 2ஆம் உலகப் போர் நடக்கிற பொழுது அங்கே ஒரு செய்தியை சொல்கிறாங்க, உடனே சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு ஜப்பான் மொகுசாஸ்டு அப்படின்னு சொல்லி விடை பதில் கூறுறாங்க. அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹிரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். சரிங்களா? இந்த மொகுசாஸ்டு அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு தெரியாதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த குண்டை வீசியிருக்காங்க. இதனால் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற 2 ஊர்களும் 2 பெருநகரங்களும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான் கேட்குது. அதை தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொழிபெயர்ப்பை தவறாக பொருள் கொண்டு போர் தொடுத்துட்டாங்க. ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். பார்த்துக்குங்க, ஒரு சின்ன மொழிபெயர்ப்பில் ஏற்படக்கூடிய தவறுனால் எவ்வளோ பெரிய விளைவை சந்திச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். மொழிபெயர்ப்பு சரியாக இல்லைன்னா காலத்திற்கும் நமக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்திவிடும். மொழிபெயர்ப்பு கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ரொம்ப சரியாக சொன்னாங்க. மொழிபெயர்ப்பை ஒரு பாடமாக கொண்டு வந்தால் தான் அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விகள் கருத்துகள் எல்லாத்தையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு இன மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத்தன்மையை பெற முடியும். இந்த மொழிபெயர்ப்பு கல்வினால் நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது பாருங்கள். வேலைவாய்ப்பு, சரிங்களா? வேலைவாய்ப்பை நம்ம விரிவுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடு இன மொழி எல்லைகளை கடந்து நாம் ஓருலகத்தன்மை, ஒரே உலகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்த மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. விடுதலைக்கு பிறகு பல நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் நிறுவுகிறாங்க. அங்கே நிறுவக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்னென்னா, அவர்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தான் எல்லாரும் இங்கே நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. இதனை சார்ந்து பிற மொழிகளையும் இன்றைக்கி நம்ம என்னென்ன படிக்கிறோம்னு நமக்கே தெரியும். பிரெஞ்சு படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க, மற்ற நாடுகளை சார்ந்த மொழிகளையும் நிறைய நம்ம கொண்டு இன்றைக்கி படிச்சுட்ருக்காங்க. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கி நிறையவே உருவாக்கியிருக்காங்க. இலக்கிய இறக்குமதி, பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகளை உருவாக்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்புகள் இறக்குமதி, அதாவது இலக்கியங்கள் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யணும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக, என்ன சொல்கிறாங்க, கலை சிறப்புடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. அது ஒருத்தருடைய அனுபவமாக இருந்தால் கூட இலக்கியங்கள் அவைகளை கலை சிறப்புடன் வெளியிடும்போது அவை அனைவருடைய
அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழி வேலி சிறையிடுகிறது. மொழி வேலியானது சிறையிடுகிறது. அப்படி பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை நம்ம மொழி தான் என்ன பண்ணுது, நம்ம மொழிகள் மட்டுமே எழுதியிருக்கிறதுனால, நம்ம மொழிகள் எழுதியிருக்கிறதுனால மற்ற மொழிகளுக்கு அவைகள் செல்லாமல் தடுப்பதற்கு காரணமாக நம்மளுடைய மொழி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய மொழிகளை கற்று அயல் மொழி பேசக்கூடியவர்கள் நம்ம மொழிகளை நிறைய படித்து இதுலேருந்து அவங்க மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்படுகிறார். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பு, சரிங்களா, நம்மளுடைய ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு, மொழிபெயர்ப்பு செஞ்சு பல நூல்களை வெளியிடுறாரு. அப்படி வெளியிடும்போது இவரும் என்ன பண்ணுறாரு, ஜெர்மன் நாட்டோட படைப்பாளர்கள் போலவே, ஆசிரியர்கள் போலவே கொண்டாடப்படுகிறார். 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாயின. எப்போ அறிமுகமாகுது, 18ஆம் நூற்றாண்டில் வடமொழி நூல்கள் பல தமிழில் உருவாக்கம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. அப்போ ஆங்கிலேயர்களுடைய நூல்களும் அங்கே நிறைய வருது. அதை தவிர ஆங்கிலேயர்கள் மூலமாக பிற ஐரோப்பிய மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களும் அறிமுகமாகுது. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் எஞ்சும். எல்லா நூல்களுமே நல்ல நூல்களா அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அதில் ஒரு சில நூல்கள் மட்டும்தான் நல்ல நூல்களாக இருந்திருக்கு. இதே போல் தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது. எதனால்? மொழிபெயர்ப்பால் தான். சரிங்களா. இந்த உலகத்திலேயே திருக்குறள் மட்டும்தான், திருக்குறளும் என்ன பண்ணியிருக்காங்க, உலக மொழிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகி இருக்க, என்ன சொல்கிறாங்க, மொழிபெயர்ப்பு இல்லைன்னா சில படைப்பாளிகள் கூட உருவாகி இருக்க முடியாது. உதாரணமாக இதில் சொல்லியிருக்க மாதிரி ஷேக்ஸ்பியரே நம்ம சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் கூட என்ன தான் பண்ணியிருக்காரு, ஜெர்மன் மொழியில் போயிட்டு மொழிபெயர்த்ததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஜெர்மன் நாட்டு படைப்பாளர்கள் போலவே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது, கம்பன் இருந்திருக்க முடியாது, ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. பாருங்கள், எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு தான் செஞ்சுருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பு செய்ததால் தான் அவங்களுக்கு சில உயர்ந்த இடங்களும் கிடைச்சிருக்கு. மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். கண்டிப்பாக. சரிங்களா. ஏன் இதை அவங்க வெளியிடலை அப்படின்னா, இது இந்திய நாட்டோட விடுதலைக்காகவே, இந்திய நாட்டு மக்களுடைய விழிப்புணர்வுகளுக்காக மட்டுமே பாரதி எழுதியதான் நினச்சி அவைகளை மொழிபெயர்க்காமல் விட்டுட்டாங்க. அதனால தான் பாரதியோட பெருமைகளும் அருமைகளும் உலக நாடுகளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. அப்படி இதையும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருந்தா இவைகளும் மிகப்பெரிய விருதுகளை கிடைச்சிருக்கும். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். ஒரு நாட்டோட வளர்ச்சியை எப்படியெல்லாம் மதிப்பிடுறாங்க பாருங்கள். அதுபோல் ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு தான் அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். நீ எவ்வளவுதான் சொந்தமாக புத்தகங்களை எழுதியிருந்தாலும் உன்னுடைய அறிவை யாரும் மதிப்பிடுவது கிடையாது. பிற நாட்டினருடைய நூல்களை எவ்வளவு நீ மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கியோ அதை வைத்து தான் உன்னைய மதிப்பீடு செய்கிறாங்க. நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். சரிங்களா. இன்றைக்கி நல்ல பயனை தருது நேரடியாக மொழிபெயர்ப்பதனால. மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளையும் பெற்றிருக்கின்றோம் நாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது மொழிபெயர்ப்பு எங்கோ தொலை தூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை, எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. உண்மை.
ஏதோ ஒரு இடத்துல எவ்வளவோ தூரத்தில் இருந்த வாழ்ந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்கள், அவங்க சொன்ன செய்திகள் எல்லாத்தையும் இன்னொரு மொழியில் மொழிபெயர்த்து அறிஞ்சிக்கிறாங்க. அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய திறம்தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாங்கிர்த்தியாயன் 1942 2ஆம் ஹஜிரிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதற்கு காரணம் மொழிபெயர்ப்பு. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இதை தவிர 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பும், 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற நூலும், 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்புகள் இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை பெருமைப்படுத்தியிருக்கு. இது தவிர இன்று இருக்கக்கூடிய புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கின்றோம். திறனாய்வு முறைகளை எல்லாம் நம்ம எதுலேருந்து தான் பெறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலிருந்து தான் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற மொழி இலக்கியங்கள், இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அது போன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்புநோக்கி சிந்தனை வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல வகை கூறுகளையும் எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்பு எதற்காக உதவுகிறது? சிந்தனை வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்றவற்றை எடை போடுவதற்காக இந்த மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்போட செம்மை இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக மொழிபெயர்ப்பானது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்க வேண்டும். பாருங்க, செம்மை எப்படி இருக்கு பாருங்க. 100 ஸ்லீப்பர்ஸ் வி வாஸ்ட் அவே என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. சரிங்களா? இது ஒரு செய்தித்தாள்லேருந்து வந்த செய்தி. அங்கே ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிழையே. ரயில் ஸ்லீப்பர் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டைகள். அதை போயிட்டு ரயிலில் பயணம் செய்தவர்கள் உறங்கி கொண்டிருந்தவர்கள்னு சொன்னது பெரிய தவறு. கேமல் என்பதற்கு வடம், கயிறு அப்படின்னு ஒரு பொருளும், ஒட்டகம் என ஒரு பொருளும் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்பது வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். சரியா? இந்த கேமல் அப்படிங்கிறதுக்காக, கேமலுங்கிறதுக்கு வடம்னு ஒரு பொருளும் இருக்கு இல்லையா, அதை தெரியாமலே அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே. மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். கண்டிப்பாக மூலமொழியோட கருத்துக்களை மட்டும்தான் வெளியிட வேண்டும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னா அதுக்கு பேர் பாதாள சாக்கடை இல்லை, புதை சாக்கடை அப்படிங்கிறது தான் சரியான பொருள். அதையே பயன்படுத்தவும் தொடங்கிவிட்டனர் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய செய்தி. அடுத்து டெல் என்பது தொலை என்பதை குறிக்கிறது. சரிங்களா? டெல் அப்படின்னா தொலைவு. இதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள். டெலகிராஃப், டெலிவிஷன், டெலஃபோன், டெலஸ்கோப்,
டெலமெட்ரி முதலிய சொற்களில் மொழிபெயர்க்கப்படுகின்ற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்படுகின்றன. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், படிமாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்ற முன் ஒட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. சரிங்களா? டிரான்ஸை வச்சு மொழிபெயர்க்காமல் பிறகு இருக்கக்கூடியவற்றை வச்சு மொழிபெயர்க்கிறாங்க. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். அது தவிர பல்துறை வளர்ச்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. சரிங்களா? மொழிபெயர்ப்பு இருக்கிறதுனால தான் ஊடகத்தோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா ஊடகம் அப்படிங்கிற ஒன்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே முடியாது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா ஊடகத்தோட வளர்ச்சியும் இருந்திருக்காது. இதனால தான் புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் நாட்டில் நிறைய தோன்றி இருக்குது அப்படின்னும் செய்தியை சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பு பயன், இது மொழிபெயர்ப்பு காலம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் என்ன காலம்? மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. சரிங்களா? எல்லா செய்திகளும் நம்ம தமிழ் மொழியில் தான் நடக்குது அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு மொழிகள்லேருந்து நடக்கக்கூடியதுனால அவைகள் எல்லாமே நமக்கு மொழிபெயர்ப்பினால் மட்டும்தான் கிடைக்கிறது. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய அனைத்து பணிகள்லையும் மொழிபெயர்ப்புடைய பங்கு இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. எதை உருவாக்கணும்னாலும் அதுக்கு காரணம் மொழிபெயர்ப்பு மட்டும்தான். மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கின்ற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பு மிகப்பெரிய ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. சரியா? எல்லா காலத்தையும் இணைக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு மனித வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மட்டும்தான் இருக்குது. பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து அனைவருக்கும் பொதுமையாக்குகிறது. எது? இந்த மொழிபெயர்ப்பு. சரியா? அடுத்து, ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், இரண்டாம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்காள மொழி, மராத்தி மொழி போன்றவையும் இடம்பெறுகிறது. சரிங்களா? ரொம்ப அதிகமாக மொழிபெயர்க்கக்கூடிய மொழிகளில் நம்முடைய தமிழ் மொழி முக்கிய இடத்தை வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. நம்மளால் மொழிபெயர்ப்பினால தான் பிற நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கலாச்சாரங்களை நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிற மொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. பிற மொழி இலக்கிய அறிவு நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய இலக்கிய வளத்தையும் நாம் வளப்படுத்த முடியுது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை
பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா? நமக்கு பயன்படுவதனால இந்த மொழிபெயர்ப்பை ஒரு பயன்கலை அப்படின்னு சொல்லி கலைகளில் ஒன்றாகவே இணைச்சிடுறாங்க. மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மொழிபெயர்ப்பால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான். சரிங்களா? ரொம்ப திறமையான மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க? மொழி மீறல்களை செய்வான். இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவான். செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சி மேற்கொள்ள வேண்டி இருந்தது. நம்மளுடைய தமிழ் மொழி என்னதான் பண்ணிடுச்சு? சரிங்களா? செய்யுளை தான் முதன்மையான வடிவமாக கொண்டு வந்துச்சு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த செய்யுள் காலப்போக்கில் அச்சு இயந்திரத்தோட வருகை, அந்த பிரிண்டிங் மிஷின் சொல்கிறோம் இல்லையா, அந்த அச்சு இயந்திரத்தோட வருகையினால் உரைநடை அங்கே தேவைப்பட்டது. அப்போது தமிழ் ஆங்கில தொடரமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சரிங்களா? அப்போதைக்கு என்ன பண்ணாங்க? ஆங்கிலத்தோட தொடரமைப்புகளையும் கூறுகளையும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வாக மொழியில் புது கூறுகளை உருவாக்கி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. சரிங்களா? நம்மளுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. எதை மொழிபெயர்ப்பது? சார் எல்லாத்தையும் மொழிபெயர்த்துட முடியுமா சார் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்தது போனது எல்லாத்தையும் நம்ம மொழிபெயர்த்துட்டா நம்ம மொழிக்கு ஒரு சிறப்பு கிடைக்காது. எதையெல்லாம் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? ஒரு மொழிபெயர்ப்பின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக்கூடாது. பழைய மொழிகளையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். சரிங்களா? எப்போவுமே பழைய செய்திகளையே திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. புதிய செய்திகளை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் அங்கே கொண்டு வரணும். ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை. தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு இருந்ததால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவியிருக்கும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதனை குலோத்துங்கன் காலத்திலே சொல்லியிருக்காங்க. சரியா? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட தமிழ் இருக்கையில் அத்தகைய பணிகளில் நாம் ஈடுபட்டு இருக்கவே வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காசினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். காசினில் அதாவது என்று குறிப்பிடுகிறார். யார் சொல்கிறது? குலோத்துங்கன் சொல்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் அறிவுகளையும் மன்னர்கள் கண்டுள்ள கலைகள் எல்லாம் எண்ணி அவைகளெல்லாம் கண்டு உணர்ந்து நாம் அறிஞ்சு அவைகளை பேசி மகிழக்கூடிய நிலை ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்ய வேண்டுவன நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும் மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும் ஒரு மொழிபெயர்ப்பின் சிறப்பு கூறுகளை இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும் பட்டறைகள் நடத்துவதும் அதாவது இந்த கருத்தரங்கங்கள் நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். நாம் இவ்வளோ செய்திகளை செய்ய வேண்டும். சரியா? நிறுவனங்களை அமைக்கணும், மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைக்கணும். அதோடு மட்டும் நிறுத்திடாமல் இன்னும் மேலும் பல செய்திகளை செய்யணும். சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன. சரிங்களா? அவைகள் என்ன செஞ்சுருக்காங்க? ரொம்ப சிறப்பான செய்திகளாக எல்லா நூல்களையும் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அவைகளை வெவ்வேறு படைப்புகள் மட்டுமன்றி துறை சார்ந்த நூல் மொழிபெயர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும்.
சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர். நாம் 8 திசைகள் இருக்குது. அந்த 8 திசைகளையும் நாம் பயணம் செஞ்சு அந்த 8 திசைகளில் இருக்கக்கூடிய நூல்களையும் கொண்டு வந்து நம்முடைய தமிழ் மொழியில் சேர்க்கணும் என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும். பாரதி கூறின இதனை நம்மளுடைய தமிழர்கள், தமிழ் உலகமாகிய தமிழ்நாடும் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போலவே தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டா மட்டும் போதுமா? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நூல்களையும் பிற மொழிகளையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் உதவி செய்ய வேணும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். பேசக்கூடிய மொழிகள் 1000 இருந்தாலும் 1000 மொழி பேசக்கூடிய மக்களும் ஒரே சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களையும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் என்ன செய்யணும்? எல்லா நூல்களையும் எல்லா மக்களையும் சென்றடையும் விதமாக செய்ய வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமையாதது, ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்திசையும் புகழ் மணக்க பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் என்னென்னவெல்லாம் இருக்குது? பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். இந்தியாவில் கிடைக்காத நூல்களும் பிரதிகளும் கூட பிரான்ஸில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்தில் கிடைக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்த நூற்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு பிள்ளைத்தமிழ் அங்கே இருக்குது. சரிங்களா? என்னென்ன நூல்கள் அங்கே இன்ன வரைக்கும் தமிழ் மொழியில் அச்சிடப்படாத, நம்ம நாட்டில் வெளியிடப்படாத நூல்கள் அங்கே இருக்குன்னு பாருங்கள். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ள இந்த நூல்களெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? தனிநாயக அடிகள் அப்படிங்கிற நம்முடைய ஆசிரியர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மொழிபெயர்ப்பு கல்வியில் நம்ம என்னென்ன செய்திகள் பார்த்துருக்கோம்? மொழிபெயர்ப்பு தொடக்கம், மொழிபெயர்ப்போட தேவைகள், மொழிபெயர்ப்பு கல்வி, இலக்கிய இறக்குமதி, மொழிபெயர்ப்பு செம்மை, பல்துறை வளர்ச்சி, மொழிபெயர்ப்போட பயன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து மொழி வளர்ச்சி, எதை மொழிபெயர்க்க வேண்டும், நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைமுறையினருக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற செய்திகளை இதில் சொல்லியிருக்காங்க. நன்றி.